ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையிலும் நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையிலும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக கொள்வோம். 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை படிக்கிறேன். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் now you non-Jewish people are not visitors or strangers, but you are citizens together with God's holy people. You belong to God's family. You believers are like a building that God owns. That building was built on the foundation that the apostles and prophets prepared. Jesus Christ himself is the most important stone in that building. The whole building is joined together in Christ. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நாம் இனிமேல் அந்நியர்களாக வழிப்போக்கர்களாக பரதேசிகளாக இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவருக்குள் பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்திலே இங்கே குறிப்பிடுகிறார். நாம் இனி அந்நியர்கள் அல்ல, விசிட்டர்ஸ் அல்ல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பரதேசிகள் அல்ல, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக, கிறிஸ்துவின் மேல் ஒரு மாளிகையாக ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சித்தரிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவோடு இணைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. எங்களுக்கு மாதா தான் முக்கியம். மாதா இல்லை, இயேசு தான் முக்கியம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்நியர்கள் அல்ல, அவருடைய வீட்டார், அவருடைய நகரத்தார், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் தானா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்களோ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இங்க யாரு? நாங்க சும்மா இங்க வந்தங்க, ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? நீங்க இந்த ஊர் இல்லையா? இல்லைங்க, நாங்க வெளியூர். அப்படியா? நீங்க வெளியூரோ உள்ளூரோ? நேற்றைக்கு வேன் ஊழியத்துக்கு போனால அந்த வேன் டிரைவர் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. இங்க வந்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் உள்ளூர்காரங்களா வெளியூர்காரங்களா? அப்பொழுது ஒவ்வொரு ஏரியாவை குறித்து சொன்னேன். இந்த இடங்களில் இருந்தெல்லாம் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. பிறகு ஒரு இடத்துல ஒரு கோயில் பக்கத்தில் போறோன்னா வண்டியை நிப்பாட்டி இருந்தோம். அங்கே ஒரு பையன் டிக்கெட் கொண்டு வசூலுக்கு வந்தான். அவர்கிட்ட அவர் சொன்னாரு, நாங்க உங்க கோயிலுக்கு வரல, அதனால எங்கள்கிட்ட நீ கேட்க வேண்டாம், உங்க கோயிலுக்கு கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம்னு டிரைவரே சொல்றாரு. டிரைவரே சொல்றாருப்பா. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவர் நமக்காக இன்னொரு இடத்துல சொல்றாரு, நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் குடும்பத்தில் தானே
ஆமா. உங்களுக்கு அப்பா உண்டு இல்லையா? உண்டு. அம்மா உண்டு. கூட பிறந்தவங்க சிலருக்கு ஒருத்தருமே கூட பிறந்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரே ஆளா இருக்கலாம், பரவாயில்லை. எப்படி ஒரு குடும்பத்தோடு நீங்கள் இணைந்தவர்கள், அது உண்மை, அது மறக்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சும்மா வந்தங்க, நாங்க சும்மா வந்தோம், நாங்க சும்மா போவோம், அப்படி இல்லை. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்களா? பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? அப்ப நீங்க கிறிஸ்துவோட நெருங்கி வந்துட்டீங்க. எப்படி இணைக்கப்படுகிறதுனா என்ன? How to be joined with Christ Jesus. இயேசுவோடு இணைக்கப்படுறதுனா என்ன? அது உடன்படிக்கையின் மூலம் இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். ஒரு 21 வயது நிரம்பின ஒரு பையனும் 18 வயது நிரம்பின ஒரு பொண்ணும் இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு பேரு கல்யாணம், திருமணம், மேரேஜ் இல்லையா? அவங்க எப்படி இணைக்கப்படுறாங்க? அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அந்த பொண்ணை, அங்க ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு மஞ்சள் நூலை கட்டி, நீ எனக்கு பொஞ்சாதி, நான் உனக்கு புருஷன், அப்படி இல்லை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய சபையிலே, தேவனுடைய சமூகத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இணைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை வந்து இணைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே இணைக்கப்படுகிறார்கள். அது நல்ல காரியம், அதுதான் ஒழுங்கு, அதைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு என்றைக்கு இணைக்கப்பட்டோம்? யாரெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள் இங்கு யாராவது இருந்தால் அவர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள் எப்படி இணைக்கப்பட்டீர்கள்? புது உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசுவோடு இணைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. குடும்பமாக வாழ்கிறவர்கள், புருஷ மனைவியாக இணைக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் இணைக்கப்பட்டவர்கள். குழந்தையாக இருக்கிறவர்களில் இணைக்கப்பட்டதை பற்றி வேதத்தில் அத்தாட்சியே கிடையாது சிஸ்டர். மை டியர் பிரதர், there is no evidence from the Bible to say that there is child baptism. குழந்தை ஸ்நானம்னு பைபிள்ல இல்ல சகோதரனே. குழந்தை கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது காந்தி கல்யாணம், காந்தி காலத்துல இந்த பையன் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இந்த பையனுக்கு, அதெல்லாம் இப்ப கிடையாது, செல்லுபடி ஆகாது. இப்ப வயது வந்த பிறகு, விவரம் வந்த பிறகு, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு, பாவ மன்னிப்புக்கென்று பெற்றுக்கொள்கிறதா ஞானஸ்நானம். அதுதான் உடன்படிக்கை. அதுலதான் நம்ம இயேசுவோடு இணைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைக்கப்பட்டதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட் இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் கேட்டால் அதற்குரிய சர்டிபிகேட் வழங்கப்படும். அந்த இணைப்புக்கு ஒரு முத்திரை இருக்கிறது, கோபுர முத்திரை இல்லை, அதுக்கு ஒரு முத்திரை போடப்படுகிறது. என்ன முத்திரை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு முத்திரை போட்டிருக்கா? நீங்க இணைக்கப்பட்டதுக்கு என்னங்க அத்தாட்சி? வெள்ளக்காரன், வெளிநாட்டுக்காரன் மோதிரம் போடுறான், நம்ம ஆட்களும் மோதிரம் போடுறாங்க, செயின் போடுறாங்க. சபைகளில் இணைக்கப்படுறவங்க நீங்க கல்யாணம் பண்ணா தாலியெல்லாம் கட்டுறீங்க இல்லை? எங்களுக்கு யார் கல்யாணம் ஆனா யார் ஆகலன்னு தெரியுது இல்லை? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா? இருக்குதே. அது என்ன அத்தாட்சி? பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை போடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியூர்கார ஒரு பையன் என்ன பார்க்க வந்துருந்தான். சில வாரங்கள் குமாரத்தில் தங்கி இருந்தான். அவன் இங்கதான் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக தாசில்தார்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்க சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லாதனால என்ன கூப்பிட்டா, நான் தாசில்தாரை போய் பார்த்து அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சர்டிபிகேட் கொடுத்த உடனே அதில் ஒரு பியூன் இருப்பார்ல, அவர் கேட்டார், இங்கே கொடுங்கன்னு. அவர் வாங்கினார். எதுக்கு வாங்கினார் தெரியுமா? அவர் முத்திரை போட்டு தந்துட்டு காசு வாங்குறதுக்கு கேட்டார். நான் சொன்னேன், தாசில்தார் கோபுரமா முத்திரையும் போட்டு விட்டார். அப்படியா? எனக்கு 5 ரூபாய் மிச்சம், இல்லைன்னா அவர் 5 ரூபா வாங்கியிருப்பார். அதுக்கு தான் அவர் போட்டு தாரேன்னு கூப்பிட்டது. பாருங்க, நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை போட்டிருக்கா? உங்களுக்கு போட்டிருக்க? போலியோ சொட்டு மருந்து போட்டீங்களா? அதெல்லாம் போட்டோமே. ரேஷன் கார்டில் அட்டாச்மெண்ட் திருப்பிட்டீங்களா? அதெல்லாம் யாரு போட்டா? அப்ப அடுத்த வாரம், அடுத்த மாசம் ரேஷன் கிடைக்காதான், கொடுக்க மாட்டாங்க. நீங்க அட்டாச்மெண்ட் இருக்கா? உங்களுக்கு சீல் போட்டாங்களா? நாங்க கைப்பிரதி எல்லாம் மேன் ஊழியத்தில், கிராம ஊழியத்துக்கு போடுறவங்கள
அதுல தான் ஆண்டவர் இயேசுவை பற்றி எழுதியிருக்குல்ல, போதுமே. இல்லை இல்லை, நம்ம அட்ரஸ் அங்கே போட்டு தான் கொடுக்குறோம், சீல் போடுறோம். ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட் ஒரு அதிகாரி ஒரு முறை என்னிடத்துல ஒருவரை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார். நான் பிரிண்ட் பண்ணதில் கையெழுத்தை போட்டு அனுப்பிவிட்டேன். அது திருப்பி அனுப்பப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க சீல் போட்டு வாங்கிட்டு வாங்க, முத்திரை போடணும்னு சொன்னாங்க. நான் என்னட்ட ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குல்ல, அதனால போட்டு விட்டேன். அது செல்லுபடி ஆயிட்டு. நீங்க இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள், ஒத்துக்கொள்கிறேன். அதுக்கு முத்திரை எல்லாம் போட்டிருக்கா? யாருக்கெல்லாம் முத்திரை போட்டிருக்கு அதுதான் செல்லுபடி ஆகும். முத்திரை போட்டிருக்கா? முத்திரை இருக்கா? முத்திரை அழிஞ்சு போச்சா? மலையில கொண்டு போனாலும் அழிஞ்சு போச்சு. அந்த சினிமா பாட்டு பாடுறவங்கள அந்த முத்திரை அழிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்ன இருக்கா? முத்திரை அழிஞ்சு போச்சு. மலையில என்ன இருக்கு? மலையில தண்ணி இருக்கு. நீ கொண்டு காட்டுறதால அழிஞ்சு போச்சு. பரிசுத்தாவியான துக்கப்படுத்திட்டாலே முத்திரை அழிஞ்சு போயிடும். ஆமா, ஆண்டவரோடு நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சு அதுக்கு ஏற்றபடி இந்த பூமியில நம்ம வாழணும். நம்ம யாரோ பரதேசி பயலுக அந்நியர்கள் எங்கேயோ உள்ளவன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. நம்ம அந்நியரும் பரதேசிகளும் இல்லையா? இனிமேல் ஒரே நகரத்தார், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய வீட்டார் கிறிஸ்துவின் மேல மாளிகையாக இசைவாக இணைக்கப்பட்டு நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. The whole building is joined together in Christ. முழு கட்டடமும் இயேசுவோடு இணைக்கப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவியம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறதா? கட்டப்பட்டு வருகிறதா? அதான் இடிஞ்சு கிடக்குதா? அஸ்திபாரம் போட்டாங்க, அது எத்தனையோ மாசம் ஆச்சு, வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டுமான பணி நடக்கல, அப்படியே கிடக்குது. கட்டுமான பணி நடக்கலையா? நடக்குதா? கட்டி முடிஞ்சுட்டா? கட்டுப்பட்ட வருதா? கட்டப்பட்டு வருதா? ஹல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். உங்க மேல மாளிகையாக ஒன்று கட்டப்பட்டு வருகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் எடுத்து உரைக்கிறார். நீங்க இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள், கட்டி எழுப்பப்பட்டு வருகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமாங்க, நாங்க கட்டப்பட்டு வருகிறோம். சில கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது, சில கட்டடம் இடிஞ்சு விழுது, அது சரியா கட்டப்படலை. அது எப்படி கட்டப்படணும் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. இதே அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் சொல்றார். கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று முதலாக சொல்றாரு. எப்படி கட்டப்பட்டு வருகிறார்கள்? 15-16 சொல்றாரு. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று குறிப்பிடுகிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அந்த 15-16 சொல்றாரு. We will speak the truth with love. We will grow to be like Christian every day, every way. He is the head and the whole body depends on him. All the parts of the body are joined and held together with each part doing its own work. This causes the whole body to grow and to be stronger in love. அதாவது கர்த்தனை தெரியுமா? சரீரம் முழுவதும் கணுக்களினால இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு அவயமும் நம்ம சத்தியத்தை எப்படி கை கொள்ளணும்னு சொல்றாரு? அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கிறாரு, சத்தியத்தை சொன்னதனால் சத்ருவா ஆனேனோ? ஒண்ணுமே சொல்லாதுங்க. நீங்க பாட்டை பாடுங்க, சங்கீதத்தை படிங்க, வசனத்தை வரிசையா சொல்லுங்க, நாங்க போயிட்டு வரோம். சத்தியத்தை அன்பாய் கை கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொல்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். சரீரம் முழுவதும் பாருங்கள், உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாமே இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எலும்புகள், நரம்புகள், திசுக்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் ஒன்று இழுத்துக்கிட்டு போகலை. அங்கே ஒருத்தங்களுக்கு கை கால் இழுத்து போச்சான், அவங்க படுத்த படுக்கையில் கிடக்குறாங்களாம். இந்த வாரத்தில் ஒரு செய்தி, ஒரு அம்மா
துணிகரமான பாவ வாழ்க்கை பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தது. நம்முடைய சபையில் அங்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு விசுவாசியின் புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு பெரிய பணக்கார பொம்பளை. அவளுக்கு மகன் படுத்த படுக்கையா 1 வருடத்துக்கு மேலாக இருக்கிறானா. படுத்த படுக்க கைகால் விழுந்து போச்சான். ஐயோ, சிலர் கைகால் விழுந்து விடுதான். இசைவா இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டியது இருக்கிறது. அதுக்கு தேவ பலன் தேவை. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கணுக்களினால இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவனுடைய சத்தியம் நமக்கு சொல்லப்பட்டு நம்ம சரீரத்தின் அவயவங்கள் இணைக்கப்பட்டு வளர்ந்து வர்றது போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும்னு சொல்கிறார் பவுல். சரீரத்தின் அவயவங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா கணுக்களினால, அதுபோல நம்ம சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு அவருக்குள்ள நம்ம வளர்ந்து வர வேண்டும். இது உங்களுக்கு எளிதில் புரிகிறது என்று நான் நம்புகிறேன். நம்ம சரீர அவயவங்கள் எல்லாம் யாரால இணைக்கப்பட்டது? உங்களால. நீங்க வளர்ந்த பிறகு அங்க ஒரு கை ஒரு இடத்துல கிடந்தது, உங்க கை, அதை எடுத்து காலில் விட்டுனீங்களா? இல்ல, ஆண்டவர் தான் இணைத்தார். ஆண்டவர் இணைத்து ஒரு உருவத்தை கொடுத்து நீங்க ஒரு குழந்தையாக பிறந்தீங்க. அதுக்கு பிறகு வளர்ந்துகிட்டே வர்றீங்க. அதுபோல நீங்கள் அன்பாக சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவோடு இணைக்கப்படாவிட்டால் வளர்ச்சி இருக்காது. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு வேலை செய்கிறது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரோர் வேலையை பார்க்கணும்னு சொல்கிறார். ஒவ்வொரு அவயமும் அதற்குரிய வேலையை பார்க்குது. அந்தந்த அவயம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. காது இருக்க வேண்டிய இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். காதை பின்னால வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தலை கட்டுற வேலையில காது பிஞ்சு போயிடும். ஆமா, கண்ணெல்லாம் எங்க பத்திரமா வச்சிருக்கிறார் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நம்ம சத்தியத்தை சொல்லி அவரோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் ரொம்ப முக்கியம். கை வேண்டாம், கால் வேண்டாம், கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அவயமும் அவசியம். ஒவ்வொரு அவயத்தையும் ஆண்டவரே இணைத்திருக்கிறார். அதுபோல நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். நம்ம சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அப்படியே அவருக்குள் வளர்ந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நம்ம இருந்த இடத்துல இருப்போம். நீங்க உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தால் ஒரு பொண்ணு பிறந்தது, வளர்ச்சியே இல்லை, கையும் வளரல, காலும் வளரல, இருந்த இருப்பிலே இருக்குதுன்னா எவ்வளவு துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். இல்லை, நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறார்கள், சரீர பிரகாரமாக வளர்ந்து வருகிறார்கள். சந்தோஷம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இசைவாய் இணைக்கப்பட்டு அவருக்குள்ள வளர்ச்சி அடைகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் அல்லவா? வேண்டாமா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு ஒரு விருப்பம் வேணும் இல்ல தம்பி? நீங்க ராத்திரி தூக்கம் வந்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்குங்கப்பா. காலையில சாப்பாடை தவிர்த்து விடாதுங்க, உடம்பு வீணா போயிடும், உங்க உடம்புல பலன் இல்லாம போயிடும். நம்ம நல்லதுக்கு சொல்றோம். ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவருடைய சரீரமாய சபையின் அவயவங்களாய் இருக்கிறபடியால் அன்பாக சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வளர்ச்சி இருக்கா? இவருக்கு கை இருக்கு, கால் இருக்கு, சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கான ஒரு வளர்ச்சி இல்லையே. ஏதோ சம் ட்ராபேக் இஸ் தேர், ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. ஓஹோ, விட்டமின் டெஃபிஷியன்சி, வைட்டமின் குறை இருக்கா? அந்த குழந்தை, எங்க வீட்டில் உள்ள குழந்தை மண்ணு தின்னுது பாஸ்டர், கல்லு தின்னுது. அம்மா, நீங்க ஒழுங்கா அந்த குழந்தை உங்க வயிற்றுல இருக்கிற வேளையில வைட்டமின் சத்துள்ள பொருட்களை நீங்க சாப்பிடாதனால, வைட்டமின் குறைச்சலினால உங்க குழந்தை மண்ணும் தின்னுது, கல்லும் தின்னுது, சாணியும் தின்னும், வேறையும் சில வாரியெல்லாம் தின்னும். அது நான் சொல்ல முடியாது. பாரு, காரணம் நீங்க தான் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். நாம் அவருக்குள் வளர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடைந்த ஒரு அனுபவம் உடையவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உங்க பிள்ளைங்க வளரவே வேண்டாமா?
அப்படியே இருந்தா போதுமா? இருந்த இருப்பிலே இருந்தா போதுமா? 3 வயசுல எப்படி இருந்தது? 7 வயசுல அப்படியே இருந்தா போதுமா? வளர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லையா? அப்ப நம்ம வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சரியா? சரிதான். நீங்க வளர்றீங்களா? ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? அந்த 23ஆம் சங்கீதம் தான் டெய்லி படிக்கிறது. அந்த 23ஆம் சங்கீதம் தான். பிறகு ஒரே பாட்டு தான். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. ஏதோ 2-3 பாட்டு தெரியும், அவ்வளவுதான். பிறகு கள்ளு குடிக்கிறது உண்டோ? கிடைச்சா குடிக்கிறோம். பிறகு என்ன? பீடி எல்லாம் விட்டாச்சா? பீடி சிகரெட் எல்லாம் விட்டாச்சு. ஹல்லேலூயா. விட்டாச்சா? யாரெல்லாம் விட்டீங்க? விட்டவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சின்ன குழந்தைங்க சபைக்கு வந்தாலும் கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணும், இல்லைன்னா அவங்க தூங்கிடுவாங்க. அவங்க குழந்தைகளை வளர்ந்தவங்க தூங்க மாட்டாங்க. நீங்க தூக்கம் மாறிட்டா? எப்படி தூக்கம் வருதா? மாறிட்டா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பிறகு தூங்கலாமா? தூங்கக்கூடாது. விளையாட்டு தானே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இங்கதான் நேரே பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. ஆமா, சின்ன பிள்ளைகள் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் பார்க்கும். நீங்க வளர்கிற அனுபவம் இருக்குதா? ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அப்ப பழைய பாட்டு பாடக்கூடாது. பழைய பாட்டு அது, பழைய பாட்டு அது. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவே. இது பழைய பாட்டா? இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது உங்களுக்கு புதிய பாட்டு. பழைய பாட்டுன்னு சொல்ற வேளையில அந்த சினிமா பாட்டு, நீ போன வாரம் பாடினால அந்த சினிமா பாட்டு, அதுதான் சொல்லிட்டு நிக்கிறேன். அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா? அதுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கா? உன்னை பேய் பிடிச்சிடாம, பேய் ஒன்னை பிடிச்சி அலக்கழிக்காம பாத்துக்க. நான் சொல்ல வேண்டியது முறைப்படி தான் சொல்லிட்டு நிற்கிறேன். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழணும். கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் நாவில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபஜீவி எப்படி இருக்குது? சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டா ஒரு 5 நிமிஷம் கூட்டிப்பாரா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? அது 5-10 நிமிஷம் நாங்க ஜெபம் பண்றோம்ல. அப்படியா? 5-10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? நீங்க கிறிஸ்துக்குள்ள வளர்றீங்களா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆண்டவரோடு எவ்வளவு நிமிஷம் உங்களுக்கு பேச முடியுது? ஜெபம்னு சொல்றா கர்த்தரோடு நாம் பேசுகிறது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்ட்ட நம்ம ரொம்ப நேரம் பேசினா அவங்க கவனிக்க மாட்டாங்க, அவங்க விளையாடுவாங்க, இல்லைன்னா அங்கே எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கவனமா கேட்க முடியுதா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு வளர்ச்சி இருக்குதா? நாங்க எல்லாம் ஒரு 10-20 நிமிஷம் வசனம் கேட்போம், அதுக்கு பிறகு படம் வரையும். படம் வரைய புரியுங்களா? முன்னாலே அந்த சபையில ஆராய்ச்சி வந்த ஒரு சில கோஷ்டிகள் கையில படம் வரவாளுவோம், கையில படம் வரவாளுவோம். அவ வளைஞ்சது புருஷனுக்கு படமா தேவனுக்கு படமான்னு எனக்கு தெரியாது. நான் படத்தை எல்லாம் உன்னிப்பா பார்க்கல. ஆனா படம் வரைஞ்சது உண்மை. எவையெல்லாம் வரைஞ்சான்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீங்க எல்லாருக்கும் கையை பாக்குறீங்களா? கர்த்தருடைய பந்தியில அப்பம் வாங்குற வேலையில கையை காட்டுவாங்கல்ல, அங்க படம் வரைஞ்சிருக்கு. ஆராதனை வேலையில கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் நேரம் செலவிடுகிறோம். வளர்ச்சி அடைந்த நிலைமை, ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் எப்போதுமே பணிவிடை செய்யணும். நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்கிறோம். ஹல்லேலூயா. வளர்ச்சி அடைந்த வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தான் பணிவிடை செய்கிறோம் என்று எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். இங்கே வந்திருக்கிற வாலிப தம்பிமார், வளர்ச்சி அடைந்த பையங்க, பொம்பளை பிள்ளைங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் மட்டும் கையை தூக்குங்க. கையை தூக்குனாங்க, ஒரு நிமிஷம் எழும்புங்க. வயசானவங்களை சொல்லல, வாலிப பையங்க, வாலிப பொம்பளை பிள்ளைங்க அப்படியே கையை தூக்குனாங்க, ஒரு நிமிஷம் எழும்புங்க. அவங்கள சபையார் பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். அப்படியே எழும்புங்க. அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் மட்டும் எழும்புங்க. அப்படியே திரும்பி கொஞ்சம் நில்லுங்க. இவங்கள பாருங்க, இவர்கள் தான் அவர்கள். இவங்க தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவர்கள். மீதி ஒரு சில சோம்பேறிகள் கீழே இருக்கிறார்கள். அவர்கள் சோம்பேறிகள், அவர்கள் வேலை வாங்குகிறவர்கள். இவர்களுக்குள்ள எந்த வளர்ச்சியும் இல்லை. உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள் இவர்கள் எல்லாரும் வளர்ச்சி இல்லாதவர்கள், மந்த குணம் உள்ளவர்கள். மூளை வளர்ச்சியும் இல்லை, சரீர வளர்ச்சியும் கிடையாது.
சாகும் வரை இவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் தாய் தகப்பர். அப்படிப்பட்ட வாலிப பையர்களுக்கு 21 27 ஆனாலும் பெண்ணு கட்டி வைக்க கூடாது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுகளை போற வேலைக்காரை ஆக்கி போடுவானுங்க, அடிமைகள் ஆக்கி போடுவானுங்க. வர அவாவா ஓடிடுவா புருஷனை விட்டுக்கிட்டு. பணிவிடை பெற்றோருக்கு பெரியோர்களுக்கு செய்கிற பிள்ளைகளுக்கு தான் நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்க வளர்ச்சி அடையலைன்னா அது பெரிய நல்லதுன்னு நினைக்காதுங்க. இட் ஷோஸ் யுவர் இம்மெச்சூரிட்டி. உனக்கு வளர்ச்சி இல்லைன்னு காட்டுது. உனக்கு மூளையிலே வளர்ச்சி இல்லை, உனக்கு உடம்பிலே ஒரு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அதை பற்றி சந்தோஷப்படாத. யூ கோ ஹோம் அண்ட் டோன்ட் ஈட் டுடே. வீட்டுக்கு போய் இன்னைக்கு சாப்பிடாதேன்னு சும்மா சொல்றேன். எப்படி சொல்றேன்? சும்மா சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க, நான் நீ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஆறாவது வரும் வர சாப்பிட மாட்டேன். நீ எங்கேயா மயக்கடிச்சு விழுந்து கிடந்தா நான் தூக்க வர முடியாது. இங்க இரண்டு ஆம்புலன்ஸும் இல்லை, செல்வமணிக்க வைத்தியமும் இப்ப இல்லை. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். உலக வாழ்க்கையில ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு ஸ்திரியோடு இணைத்திருக்கிறார். அதாவது ஒரு ஸ்திரியை ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இணைத்திருக்கிறார். ஆண்டவர் இணைத்திருக்கிறாரா மனுஷனை? அப்படியா இணைத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்க வச்சு கொடுத்தாரோ? கடத்தரு இல்லையா? சுவாமி மலையிலையா? சுவாமி மலையில அது வேற கதை. உனக்கு கதை எனக்கு தெரியும். அதை நான் விளக்கமா சொன்னேன்னா ஓடியே போயிடுவேன். அதை நான் சொல்ல விரும்பல, எனக்கு அது விருப்பம் இல்லை. அதை பாரு, எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன். ஏதேனிலே ஆதாம் தனிமையா இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல காலம். ஆதாமுக்கு எங்கேயாவது தேடி போறது ஒரு பொண்ணும் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ரொம்ப சுவையா இருக்குல்ல? அங்க ஒரு பொண்ணும் இல்லை. ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு ஆதாமுக்கு. விநாயகர் ஒன்னை எடுத்து ஜீவன் கொடுத்து, இதா பாரு, இது யார் பாரு. ஆதாம் பார்க்கறதில்ல, அவருக்கு தெரிஞ்சு வச்சு, இவள் என்னுடைய எலும்பில் எலும்பு மாம்சத்துக்கு மாம்சமாக இருக்கிறாள், மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி, ஏவாள் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தவர் ஆண்டவர். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரியை கொடுக்கிறவர் ஆண்டவர். நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள் இல்லை. நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஒரு ஸ்திரீக்கு ஒரு மனுஷனை கொடுக்கிறவர் ஆண்டவர். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த அனுபவத்தோடு தான் நம்ம குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதா? நாங்க ஆண்டவர் அறிவிக்க முன்னாலே எங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டோமா? அது ஆண்டவர் விட்டு விடுகிறார். தேவனோடு இணைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு இணைப்பு கொடுக்கிறாரா? ஆண்டவர் ஒன்று கொடுக்கிறாரா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை கொடுக்கிறாரா? அது தேவன் கொடுக்கிறது நல்லதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு இணைப்பை கொடுக்கிறார். அது உண்மை. தேவ சபையின் மக்களுக்கு இது ஒரு பாக்கியம், ஆண்டவர் செய்கிற ஒரு நல்ல காரியம். இதுக்காக நம்ம வேற மண்டையவனும் பிச்சுட்டு இருக்கா. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் அதை செய்கிறார். மனிதனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு துணையை கொடுத்தார். மத்தேயு 19:5-6 நம்ம படிக்கிற வேளையில பாருங்கள், புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட செஞ்சிருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அடுத்து 6ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்றார். கர்த்தருக்கு மகிமை. God said, a man will leave his father and mother and be joined to his wife. God has joined them together, so no one should separate them. No one should separate them. ஒருவரும் பிரிக்காது இருக்க கடவன். ஹல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவர்களே வளர்ந்து வாழ்ந்து வருகிறவர்களுக்கு பூமிக்குரிய வாழ்விலே ஒரு இணைப்பை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை கொடுக்கிறார். ஆனா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். புருஷனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயை விட்டு பெருந்து மனைவியோட செஞ்சிருப்பான். நேற்று இரவு வேளையில எனக்கு பல இடத்துலேருந்து ஃபோன் கால் வந்துட்டு இருந்தது. சபையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆளையும் நில்லுங்க, ஒரு நிமிஷம் போருங்க, ஒரு நிமிஷம் போருங்கன்னு ஒவ்வொரு செல்லையும் நிற்க வச்சுக்கிட்டு ஒரு கால் அட்டன் பண்ணி, அந்த கால் சாயங்காலமே 2 முறை அடிச்சுது. மிஸ்டு காலாக வந்திருந்து அடித்து பார்த்தா அந்த ஆள்
பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப பயபக்தியா பேசு. இந்த சபையின் விசுவாசி அல்ல, வெளியூர் சபையில் உள்ள ஒரு விசுவாசி. விசுவாசி என்று சொல்கிறதை விட ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. எனக்கு மிகுந்த வருத்தத்தோடு சொல்றேன், 10 மணிக்கு மேல நடந்த விஷயம். நான் பிறகு மீதி எல்லா லைனையும் கட் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சா சொல்றாப்புல, நான் என் புருஷனோடு வாழ விரும்புகிறேன் பாஸ்டர், எனக்கு அடிப்படை உதவிகள் முதற்கொண்டு செய்யப்படவில்லை, அடிப்படை உதவிகள் கூட செய்யப்படவில்லை. என்னுடைய புருஷன் ஒரு பாஸ்டருடைய மகன், என்னை உதறி தள்ளிவிட்டார்கள், விவாகரத்து பண்ணும் முயற்சியில் இருக்கிறார்கள். எந்த சபைன்னு சொல்லணுமா? நான் சொல்லுகிற செய்தி பல இடங்களுக்கு போகும் என்கிறபடியினால் சபையின் பேரை நான் சொல்லி நாரடிக்க விரும்பவில்லை. உலகமெல்லாம் இருக்குதான் சர்க்கஸ் சபையை சார்ந்தவர்கள். இப்ப புரியுதா? சர்க்கஸ் சபையை சார்ந்தவர்கள். அந்த சகோதரி நல்லா படித்தவ, எம்எஸ்சி பிஎட் படித்தவ. ஷீ இஸ் எ வெரி குட் டீச்சர். நல்ல குடும்பத்தில் உள்ளவள், நல்ல பக்தி உள்ளவள், அர்ப்பணிப்பு உள்ளவள். அவளத்தில் கல்யாணம் முடிந்த உடனே, கல்யாணத்துக்கு முன்னாலே 20,000 ரூபாய் பணத்தையும் 20 பவுன் நகையை வாங்கிட்டாங்களா. எல்லாத்தையும் குளிச்சு மூடிட்டாங்க. பரவ கண்ணாபின்னாலும் ரொம்பவே தூஷித்து புண்படுத்தி அவளை பாடாப்படுத்தி அவளுக்கு மனநோய் வரும்படியாக செய்து போட்டார்கள். அவளுக்கு புருஷன் பெரிய ஆராதனை நாயகன், அவர் பெரிய டான்ஸ்காரர், அவர் பெரிய சர்க்கஸ் நடத்துறவர். ஆனா மனைவி கண்ணீர் விடுகிறாள். வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னிடத்தில் பேசி அழுகிறாப்புல. என் பிள்ளைய பேசினா வாரத்துக்கு ஒரு முறை பேசப்பான்னு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கிறான், இதுக்கு பேரு தான் துரோகம். அது ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, ஆண்டவரால் இணைக்கப்பட்டவர்களை பிரிக்க கூடாது. புருஷ மனைவிய மாமியார் பிரிக்க கூடாது, மாமனார் பிரிக்க கூடாது, நாத்தனார் பிரிக்க கூடாது. அதுக்கு வேதத்தில் இடம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரிக்க கூடாது. சபையில் ஆராய்ச்சி வருகிற இன்னொரு விசுவாசி பிரிக்க கூடாது. புருஷ மனைவியா ஒற்றுமையா ஒன்றாக வாழ்கிறவங்களுக்கு இடையில யாரும் போகக்கூடாது. அப்படி யாராவது போனா அவங்களுக்கு தேவ தண்டனை உண்டாகும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் விட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். புருஷ மனைவியாக வாழ்கிறவர்களை இடையில போய் சாத்தானாக பூந்துடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்வு இல்லை. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வாழ வைக்க மாட்டார், வாழ விட மாட்டார். தேவ நீதி உள்ளவர். ஆண்டவருடைய தண்டனை அப்படிப்பட்டவர்கள் மேல் இறங்கும் என்பது உண்மை. ஒரு புருஷ மனைவி ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில, அண்ணே உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அண்ணனை பார்த்தது போல இருக்கு அண்ணே, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்த அண்ணே. அவள் எவள்? அவள் யார்? உனக்கு யார் அவள்? அவள் உனக்கு யார்? அவள் உனக்கு யார்? அவள் உனக்கு சொந்தமா, பெந்தமா, இனமா, ஜனமா, அக்காவா, தங்கையா? உன்னை குழிய இறக்குறதுக்கு பிசாசு ஏஜெண்டா வந்திருக்கிறார். உனக்கு கேக்கு வேண்டாம், உனக்கு பிஸ்கட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ உங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுப்போம். கிறிஸ்தவ உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் கூடுதல் தெரியும். நீங்க எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, மின்னதெல்லாம் பொண்ணுன்னு நினைக்கிறீங்க. நோ, வெளுத்ததெல்லாம் பால் இல்லை, பாலை விட மென்மையாக பால்டால் இருக்கிறது. மென்மையெல்லாம் பொண்ணு இல்லை, கோல்டு கவரிங் இருக்குது. அது ரொம்பவே ஷைனிங்கா இருக்குதான். தண்ணி பட்ட போதுதான் கருத்து போகுதான். ஆமா, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கு. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. ஆமா, புருஷ மனைவி பேசிட்டு இருக்கிறத புருஷனுக்கு அம்மாவுக்கு பொறுக்க முடியல, அவ செத்து போயிட்டா, அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புருஷ மனைவி பேசக்கூடாதான், புருஷ மனைவி ஒன்னா வேலைக்கு போக கூடாதான், புருஷ மனைவி ஒரே மோட்டார் சைக்கிள்ல போயிடக்கூடாதான். ஆனா ஒழுக்கக்கேடாக மோட்டார் சைக்கிள்ல போகாதுங்க. ஒழுக்கக்கேடாக மோட்டார் சைக்கிள்ல நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு வேண்டாம். நம்முடைய சமுதாயம் ஒழுக்கமாக நடக்கிறது தான் விரும்புது. நம்ம நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பம் நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பம். அதனால ஒழுக்கமாக தான் நம்ம நடக்கணும். ஆமா, அதை நம்ம மீறக்கூடாது. ஒரு முறை ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு சபைக்கு வந்திருந்தாங்க வெளி ஊர்ல இருந்து. நம்ம சபைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை பொண்ணு பயபக்தியா அடக்க ஒழுக்கமா இருந்தாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்க போனதை பார்த்துக்கிட்டு சபையார் பார்த்து பரிதாபமா பேசுறாங்க. இவங்க 2 பேரும் இப்பதான் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா, புதுமண தம்பதிகளை போல இப்படி போறாங்களே, அது ரோட்டுன்னு தெரியாம இப்படி கேவலமா அசிங்கமா போறாங்களேன்னு ரொம்ப வருத்தத்தோடு சபையாரு சொல்லிட்டு நின்னாங்க. அந்த அளவுக்கு போயிடாதுங்க.
மோட்டார் சைக்கிளில் போனாலும் ஃபிளீட்டு பறக்கிறக்க விட்றாதுங்க, இடுப்பையும் தோலையும் பிடிச்சிடாதுங்க. கொஞ்சம் வண்டியில் ஒரு ஹோல்டு ஒரு கிளிப்பை வச்சு பிடிச்சிக்கிடுங்க, வண்டிக்கு சீட்டை கூட பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அடக்கமாக ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவன் இணைத்ததை மனுஷன் மாதிரி பிரிச்சிடாதுங்க. மாமனாரும் பிரிச்சிடாதுங்க, மாமியாரும் பிரிச்சிடாதுங்க. மாமியார் சொன்னாங்க, அவள் வாழ்கிறத நான் பார்த்துடுறேன். மாமியாருக்கு கொடுமை இருக்குதா? நம்ம சபையில் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபையில் மருமகள் கொடுமை தான் இருக்கிறது. மாமியார் கொடுமைக்கு இங்கே இடமில்லை. மாமியார் எல்லாம் மனம் திரும்பி அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. உண்மைதானா? உண்மை என்றால் அல்லேலூயா நீங்கள் சொல்லலாம். மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் மருமகள் கொடுமை இல்லாமல் இருந்தால் மருமகள்மார் அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாரா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை கொடுக்கிறது ஆண்டவர் தம்பி? அதுல அந்த ஃபார்முலால எந்த மாற்றமும் நமக்கு வந்துடவே கூடாது. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ. உனக்கு ஒரு வாழ்க்கை துணவனை, உனக்கு ஒரு வாழ்க்கை துணைவியை கொடுக்க வேண்டியது ஆண்டவர். ஹல்லேலூயா. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சந்தையில போய் வாங்குறது போல உள்ள விஷயம் அல்ல. நீயாக பார்த்து நீயாக இழுத்துட்டு ஓடுறது அல்ல. நெவர் பி சோ. ஒருபோது அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராக தெரிந்தெடுத்து தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இணைக்கணும். இது ஆண்டவருடைய பொறுப்பு. இது ஆண்டவர் செய்கிற காரியம். நீயாக செய்துட்டேன்னா வாழ்க்கை வீணா போயிடும். உன்னுடைய சந்ததியில நஷ்டப்பட்டு விடுவார்கள். அவர்களை தூய்மை இழந்து விடுவார்கள். அவர்கள் சர்ப்ப சந்ததி, சாப சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். அவர்கள் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் என்ற நிலைமையில் வந்து விடுவார்கள். அவருடைய பின் சந்ததியினர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். ஆமா, நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பின் சந்ததியும் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் தேவன் அந்த காரியத்தை நமது வாழ்வில் செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இணைக்கட்டும். ஆண்டவர் இணைத்ததை ஒருவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு பைபிள்ல இருக்குது. இந்த காரியத்தில் நமக்கு ரொம்ப தெளிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இன்னொரு சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். இது பூமிக்குரிய வாழ்க்கையின் காரியம். அதிலும் ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. பின் சந்ததியினர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவார்கள். தேவ சந்நிதியில் நிலைத்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். உலக பிரகாரமாக கூட ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் கூட தாய் தகப்பன் பெரியவர்கள் பார்த்து பொண்ணை நிச்சயித்து திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். மாப்பிள்ளையை பார்த்து பேசி கண்டுபிடித்து நிச்சயித்து திருமணம் பண்ணுகிறார்கள். அது நல்ல காரியம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீ தாறுமாறாக ஓடுகிறவனாய் இருப்பாயானால் your contact with the Lord will be cut off. ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம், தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். அதுக்கு பிறகு தொலை தொடர்பு இல்லாமல் போய்விடும். தொடர்பு எல்லைக்கு வெளியாகி விடுவாய். உனக்கு என்ன நேரிடும், என்ன நேரிட்டது என்று யாருக்கும் தெரியாமல் ஆகிவிடும். அப்படிப்பட்ட அவல நிலைமை வராமல் இருப்பதற்கு தேவன் நினைக்கட்டும். ஹல்லேலூயா. தேவன் நினைத்திருப்பதை மனுஷன் பிரிக்க வேண்டாம். அவனும் அவளும் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கத்தான் இருக்கிறோம். நீ அந்த வேலையை செய்ய வேண்டாம். நான் பணம் கொடுத்து பிரிக்க போகிறேன். பணம் கொடுத்து பிரிக்க போறியா? அப்படி நீ செய்வது ஆனால், அப்படி எவனாயிலும் எவ்வளாயிலும் செய்தது உண்டானால் அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பத்தை தேவன் பிரித்து போடுவார். அப்படிப்பட்டவருடைய குடும்பங்களை தேவன் சிதறடித்து போடுவார். தேவன் உண்மை உள்ளவர். He is a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் அப்படி செய்து விடுவார். ஆண்டவருடைய கையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம இந்த துரோக வேலை, இந்த தீய வேலையை செய்யக்கூடாது. இடையில நுழைஞ்சிடக்கூடாது. அவன் திருமணமானவன், அவள் திருமணமானவள், அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு குழந்தை இருக்கிறது, 2 குழந்தைகள் இருக்கிறது. பிறகு உனக்கு அங்க என்ன வேலை? நீ என்ன செய்ய போற? குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு போறியா? குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு போறியா? உன்னை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். உன்னை சும்மா விட மாட்டார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை என்று மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன். அடுத்து ஒரு ஆவிக்குரிய உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்கள். கொலோசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு
அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்குரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவர் நயவசமிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இதுல தமிழ் பைபிள்ல அப்படியே கொடி படர்ந்தது போல எழுதியிருக்கு. அதனால உங்களுக்கு புரிகிறதுக்கு சில கஷ்டம், சிரமம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனா தமிழ் பைபிளை விட இங்கிலீஷ் பைபிள், ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக, பொறுமையாக, நன்றாக எழுதப்பட்டிருக்கு. கேட்டீங்களா? அது எப்படி சொல்லட்டுமா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கேட்டுடுங்க, மற்றவங்களுக்கும் நான் விளக்கமாக சொல்லித்தரேன். I want them to be strengthened and joined together with love and have the full confidence that comes from understanding. I want them to know completely the secret truth that God has made known. That truth is Christ Himself. In Him all the treasures of wisdom and knowledge are kept safe. I tell you this so that no one can fool you by telling you ideas that seem good but are false. எப்படின்னா, இந்த தமிழ் வசனத்தினுடைய விளக்கத்தை ஆங்கிலத்திலிருந்து படித்தது நிமித்தம் உங்களுக்கு சற்று பொறுமையாக விளக்கமாக சொல்றேன். அவங்க ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு அன்பினால் பலனடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். எப்படி? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அறிவினால அவர்கள் பலனடைய வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்த சில ரகசியங்கள், தெய்வ சத்தியங்கள் அவர்கள் அறிய வேண்டும். தேவனை பற்றின சில ரகசியங்கள், உண்மைகள், சத்தியங்களை அவர்கள் அறிய வேண்டுமா? ஏன்னா அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவே. அவருக்குள்ள அனந்த ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு நம்ம அவருக்குள்ளே வளர்ந்து இணைக்கப்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அப்படி சொல்றேன்னு பவுல் சொல்றாருன்னா, சிலர் சில ஐடியா சொல்லுவாங்களாம், நமக்கு அது நல்லதாக தோன்றுமா, ஆனா அவைகள் பொய்யானவைகள், உண்மைக்கு புறம்பானவைகள். அதைத்தான் சொல்றாரு, நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பலனடைந்து அவரை பற்றின அறிவிலே விருத்தி அடைந்து தேவனை பற்றின அறிவை உடையவர்களாக தவறான உபதேசங்களுக்கு போயிடக்கூடாது. இதான் ரொம்ப சுருக்கமாக, எளிமையாக நீங்கள் புரிவதற்காக சொல்லுகிறேன். திடீரென்று ஒருவர் வந்து மாதா இல்லாமல் மகன் எப்படி வந்தார் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவமைந்தன், இயேசுதான் என்னை மீட்டெடுத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர். பாருங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே இணைக்கப்பட்டு பலனடைய வேண்டும். The Lord God wants you to be strengthened in Him. அவருக்குள்ள பலனடைய வேண்டும். நமக்கு ஒரு பலவீனம் வரக்கூடாது. இப்படி செய்தால் தப்பா, கலப்படம் பண்ணுனா பாவமா, கள்ளத்தராசு பாவமா, எனக்கு உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டமா களைப்பா இருந்த வேளையில கோட்டர் போட்டேன், அது தப்பா, நான் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் 2 சினிமா பாட்டு கேட்டேன், அது தப்பா, அது தப்பா, நான் என்னுடைய ஏழ்மை நிமித்தம் தான் நான் போய் திருடுகிறேன், அது தப்பா. நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தில் பலனடைய வேண்டும், அறிந்து கொண்ட சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதுல பலன் அடைந்த பிறகு திரும்ப பலவீனப்படுத்த கொடுக்க கூடாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாய் கக்கினதை தின்னது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரண்டது போல திரும்பி போயிடக்கூடாது. நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவர்களை பலனடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய தெய்வீக ரகசியங்களை நம்ம அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஆமா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, அப்படி எல்லாம் இல்லையா? அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரகசியம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. அவரே அந்த ரகசியம். இயேசு சொன்னார்கள், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதுபோல பிதாவை பற்றிய ரகசியம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. தெய்வீக ரகசியங்கள், தெய்வீக வெளிப்பாடுகள் நமக்கு வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரோடு பாடு சகித்தால் ஆளுகையும் செய்வோம். இது ஒரு ரகசியம். ஆண்டவரை ஆராதிக்காட்டால் உங்களுக்கு என்ன வருமா? நரகமா கிடைக்குமா? நான் அப்படி சொன்னேனா? ஆராதித்தால் ஆசீர்வாதம் பெருகும், நம்முடைய ஜெபத்தை கேட்பார்,
நமக்கு அதிசயங்களை செய்வார், நம்மை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. தெய்வீக ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, பார்த்துக்கிடுங்க. அதனால அவங்க தெரிஞ்சதை ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, வாரத்தில் ஒரு நாளா இல்லைன்னா மாசத்துல ஒரு நாளா, கர்த்தருடைய பந்திக்கு ஒரு நாளா, அப்படி வர்றது போறதா, விருந்தாளி போல வந்ததா, இனிமேல் விருந்தாளியா இல்லையா, ஒரே நகரத்தாராம் ஒரே வீட்டாராம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாமே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது புரிகிறதா நான் சொல்லுகிறது அம்சம்? சாராம்சம் எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நாம் பலனடைந்தவர்களாக தெய்வீக ரகசியங்கள் வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பொய்யான காரியங்கள் எல்லாம் வெளியே வரப்போகிறது. மாய்மாலங்கள், பித்தலாட்டங்கள் வரப்போகிறது. கள்ள உபதேசங்கள் வரப்போகிறது. ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள் உலகத்தையே தலைகளாய் கவிழ்த்தி போட்டது. Let us not be carried away by the prosperity doctrine. செழுமையின் உபதேசம், செழுமையின் உபதேசம். அப்படியா ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு தந்தருள்வார். என்ன தந்தருள்வார்? உன்னதத்திலே உட்காரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்கிறார். என்ன உங்களுக்கு புரிந்தது? இதே ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டு பலனடைந்து தெய்வீக ரகசியங்கள் வெளிப்பாடுகளை அறிய வேண்டும். ஒருவர் எளிமையாய் வாழ்கிறார், ஒருவர் தியாகமாய் வாழ்கிறார், ஒருவர் உலகத்தை வெறுத்து வாழ்கிறார். உபாச ஜெபத்தில் கேட்டேன், உபாச ஜெபத்தில் வந்திருந்தவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னார், உங்கள்ட்ட சொன்னார், ஜெயங்கொள்கிறவனை, ஜெயங்கொள்கிறவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், வேற யாருக்கும் தெரியாத நாமம். ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், மறைவான மன்னாவை கொடுப்பேன், அவனை என்னுடைய வீட்டிலே தூணாக்குவேன். ஜெயங்கொள்கிறவர்கள் யார் என்று கேட்டேன். யாரெல்லாம் பாசானவங்க பள்ளிக்கூடத்துலன்னு கேட்டேன். எங்களுக்கு 5 பாடம் 6 பாடம்னு சொன்னாங்க. ஆல் பாஸ், ஆல் கிளியர், வெரி குட். ஜெயங்கொள்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்குமே புரியல. நான் பிறகு ஒரு பாட்டை பாடுவேன். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். இப்ப சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்ப ஒருத்தங்க 1-2 பேர் சொன்னாங்க, பிசாசு, பிசாசை ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. வெரி கரெக்ட். நான் அப்படி பிசாசுன்னு சொல்லாம பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிறகு திரும்ப ஒரு தடவை பாடட்டுமான்னு கேட்டு திரும்ப பாடுனேன். அதுக்கப்புறம் 1-2 பேர் இள வயசு உள்ளவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. உலகம், மாமிசம், பிசாசு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாதிருங்கள். கிடைச்சதெல்லாம் அனுபவிக்கணும், பார்த்ததெல்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆமாங்க, ஆண்டவர் கொடுத்தா எல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? ஆண்டவர் கொடுத்தா எல்லாம் அனுபவிக்கணும், நான் ஒத்துக்கிடுறேன். எல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்கிறாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவை பிசாசு உயர்ந்த மலையின் மேல் ஏறி கொண்டு போய் அங்க உலகத்தின் எல்லாம் மகிமை காட்டிட்டு என்ன சொன்னா, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ என்ன பணிச்சுக்கிட்டா போதும், உனக்கு இதெல்லாம் தருவேன், எனக்கு பிரியமானவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னானா இல்லையா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் அவருக்குள் பலனடைந்து தெய்வீக ரகசியங்கள் வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக. ஹல்லேலூயா. தவறான உபதேசங்களினால ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தவறான உபதேசங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. கள்ளத்தீர்க்கதரிசிகளை நம்ம வஞ்சித்திடக்கூடாது. முகஸ்துதி போடுகிறவர்கள், வஞ்சகர்கள், திருடர்கள், களியாட்டு பண்ணுகிறவர்கள், நடனம் ஆடுகிறவர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்றுக்கு ஒரு நாள் காலை ஆராதனை வேளையில் சொன்னேன். தென்கொரியாவிலே ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர் பால் யாங்கிச்சோடைய சபையில 1 கோடிக்கு அதிகமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். எவ்வளவு பேரு? 1 கோடிக்கு அதிகமான விசுவாசிகள். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு பணக்கார ஸ்திரீக்கு கேன்சர் வியாதி வந்ததான். டாக்டர் கைவிட்டு இருக்கிறார். இவர்கிட்ட வந்து இவர் சொல்லிக் கொடுத்து ஜெபம் பண்ணி வியாதியை கர்த்தர் குணமாக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ ஒரு நாள் வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான், சபையில ஆராதனையில நான் வந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாக டான்ஸ் ஆடணும். இவர் சொன்னாரா, சரி நீ டான்ஸ் ஆடு. அவ சுகம் பெற்றது உண்மை, அற்புத சுகம் பெற்றாள். இவர் பார்த்தாரு, அவர் சந்தோஷத்துல நான் டான்ஸ் ஆடணும் விரும்புறா, விழுவோன்னு டான்ஸ் அளவுக்கு மிஞ்சி ஆடி செத்து போயிட்டான். அவர் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட அழுதாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ அளவுக்கு மிஞ்சி ஆட விட்ட, அளவுக்கு மிஞ்சி ஏன் இப்படி பண்ண?
அவர் தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய தவறை, துக்கத்தை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நான் படிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். கேட்டீங்களா? ஒரு அளவு இருக்கு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இந்த உலகத்தை நான் அனுபவிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, வசதி உள்ளவர்களே, வசதி இல்லாதவர்களே, அனுபவிக்கலாம், எல்லாம் தகுதியா இராது என்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தை அனுபவிக்கலாம், எல்லாம் தகுதியா இராது. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வீக ரகசியம், தெய்வீக வெளிப்பாடுன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஆராதனை முடிகிற வேளையில ஒரு பாடல் நாம் பாடணும். யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. இந்த பாடல் அருமையான ஒரு பாடல், ஒரு அர்ப்பணிக்கின்ற பாடல். அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற வேளையில நம்முடைய புல்பிட்டில் ஸ்டேஜில் ஆண்டவரும் சில பரிசுத்தவான்களும் வந்திருந்திருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களில் 2 பேர் சாதுக்கள், துறவரம் பூண்டவர்கள், 2 பேர் குடும்பஸ்தர்கள், கர்த்தர் ஊழியம் செய்தவர்கள். இந்த 4 பேரை நான் நன்கு அறிவேன். அந்த 2 சாதுக்களை நன்கு அறிவேன், இந்த 2 குடும்பஸ்தர்களை அறிவேன். ஆனால் அந்த தரிசனம் பார்த்த ஆளு அந்த தரிசனத்தில் துக்கப்படுறாப்பிலையா, ரொம்ப வேதனையோடு இருக்கிறாப்பில்ல. ஏன்னா இந்த பாடலை பாடினவர் இங்கே இல்லையே, அவர் இந்த தரிசனத்திலே இங்கே இல்லையே என்று துக்கம். ஏனென்றால் தரிசனத்தை இழந்து போனா அப்படித்தான் நடக்கும். தரிசனத்தை இழந்து போனா அப்படித்தான் நடக்கும். அப்பா பவுல் சொல்கிறார், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்தின் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓ கிங் அகிரிப்பா, I was not disobedient to the vision. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பரலோக தரிசனம் தேவை. யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலை நான் கற்றுக்கொண்டேன், பாடினேன், என்னையும் அர்ப்பணித்தேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு பலனடைந்து தெய்வீக ரகசியங்கள் வெளிப்பாடுகளை பெற்று துருவதேசங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ளப்போதங்களுக்கு இடம் கொடாமல் நம்முடைய அர்ப்பணிப்பிலே சீராக ஓடுவோம். ஹல்லேலூயா. பாரம் பாவம் யாவற்றை ஒதுக்கிவிட்டு இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சத்தியமும் தெரியாதா? தெய்வீக வெளிப்பாடு ஒண்ணும் கிடையாதா? தேவனை பற்றின அறிவு உங்களுக்கு இல்லையா? உங்களை யாரும் வஞ்சித்துறாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். கலாத்திய சபை மக்களை கெடுத்துட்டாங்க ஒரு கூட்டம், யூதேயர்கள், ஜுடாய்சஸ். அவங்க கிருபையின் பிரமாணத்தை விட நியாய பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெருசா பேசி கிறிஸ்துவை விட்டு விலக்கி போட்டார்கள். கிருபையின் பிரமாணத்தை விட்டு கெடுத்துட்டாங்க. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப வேதனையோடு கேட்கிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களான்னு கேட்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் பலனடைவோம், சத்தியத்தில் நிலைத்திருப்போம், தெய்வீக வெளிப்பாடுகள், ரகசியங்களை பெறுவோம். ஹல்லேலூயா. அநேக இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் ஏன் விட்டுட்டாங்க? எதனால விட்டாங்க? பவுல் சொல்கிற வசனத்தின்படி கலாத்திய சபைக்கு எழுதுறதுல சொல்றாங்க, கிறிஸ்துவனுடையர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏன் ஆடம்பரமா உடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் ஏன் ரொம்ப ஆடம்பரமா உடுக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த தெய்வீக ரகசியம், அந்த வெளிப்பாடு இல்லை. They have no revelation. They do not know the secret of Christ. கிறிஸ்துவின் ரகசியம் அவங்களுக்கு தெரியல. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். அது ஒரு தெய்வீக வெளிப்பாடு, தெய்வீக ரகசியம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலைநிற்கும். நாம் சாட்சிகளாய் நிற்போம், மகிமை ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எழுதுறது உங்களுக்கு புரிந்து விட்டதா? கொலோசை சபைக்கு எழுதினதை இன்று ஆண்டவர் நம்முடைய சபைக்கு சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து எடுத்து பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5 முதல் நம்ம 8 வரை படிக்கிற வேளையில
அங்க இருக்கு, சத்தியம் இருக்கிறது. ஆழ்ந்த சத்தியம் ஆண்டவர் இன்றைக்கு சபையின் மக்களாகி உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு எளிமையாக சுலபமாக புரியும் ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பாருங்கள் என்ன இருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம். நாம் இனி பாவத்துக்கு, இதை பாருங்க 5ஆம் வசனம் 6:5 முதல், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா? ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்படி? we can live a new life. ஒரு புது வாழ்க்கை வாழ வேண்டும். we have been joined with him by dying too. அவரோட மரணத்திலோடு இணைக்கப்பட்டோம். we will also be joined with him by rising from death. கிறிஸ்துவோடு மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம், பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. இது புரியுதா என்னன்னு? நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்ல, நீ கிறிஸ்துவனுடையவன். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டவள், மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள். we were joined in his death. அவருடைய மரணத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்கள். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் பங்கடைவோம். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்பது என்ன? பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். It is an experience. Baptism is an experience with Christ the Lord Jesus. Hallelujah. அது ஒரு சடங்கு. It is not a ritual, my dear brother. அன்பு சகோதரனே, அது ஒரு சடங்கு நினைச்சிட்டு இருக்காதுங்க. அது ஒரு அனுபவம், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். இனி நான் அல்ல பிழைப்பதனிலே, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நீங்க ஞான ஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டீர்கள். அதான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். நீ பாவத்துக்கு செத்தவன், நீ பாவத்துக்கு செத்தவள். அந்த உண்மையை மறந்துடாத. அதை மனதில் வச்சுக்க. படிச்சிருந்தா போதாது, உனக்கு மூளை இருந்தா போதாது. keep it in your mind, keep it in your heart today. உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய மனதில் பதிச்சுக்கிடணும். ஞான ஸ்நானத்தின் மூலம் அவருடைய மரணத்தின் சாயலிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் பங்கடைவேன். ஹல்லேலூயா. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த சத்தியம் கேட்கிறவங்க எப்படி இருக்கு? How do you feel? எப்படி இருக்கு? என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. I rejoice in my spirit. என்னுடைய ஆவியில் களி கூறுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு ஞான ஸ்நானத்தின் மூலம் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் பங்கடைவீர்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு செத்தவங்க, நீதிக்கு பிழைத்தவங்க, உலகத்தின் வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்குகளுக்கு சாவுமணி அடிச்சவங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் புரிந்தது, எனக்கு தொழுது, எனக்கு பரவசம் கொடுக்கிறேன் உள்ளவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் அங்க தண்ணீரை முக்கி விட்டாங்க. நாங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு போனோம், தண்ணீரை முக்கி விட்டாங்க. நாங்க ட்ரெஸ்ஸை மாதிரி ஜோம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். அப்படியா?
ஞானஸ்நானத்தை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. கொடுக்குற ஐயாவுக்கே தெரியாது, சத்தியம் தெரியாது. நீங்க ஞானஸ்நானம் போறோம் என்ன, அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு மோட்சம் தருவார். அதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. கேட்டீங்களா? மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இந்திய எழுப்புதல நமக்கு கண்டிப்பா பங்குண்டு. கேரண்டி உண்டா? உண்டு. வாரண்டி உண்டா? அதுவும் உண்டு. ஹல்லேலூயா. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் அனுப்ப போகிறார். கிறிஸ்துவின் மரணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. என்னை காண்போ உமை காண சாயல் எனில் வேண்டும். வெத்திலாம் விட்டாச்சா? வெத்தில விட்டாச்சா? விட்டாச்சா? வெத்திலாம் போயிட்டா? தண்ணி எல்லாம் விட்டாச்சா? தண்ணி அடிக்கிற விட்டாச்சா? பீடி எல்லாம் போயிட்டா? கெட்ட வார்த்தை விட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். கெட்ட வார்த்தை விட்டவர்கள் ஒரு அல்லேலியா. கெட்ட வார்த்தை மட்டும். கெட்ட வார்த்தையை விட்டவங்க பார்த்துக்கிடுங்க. சில ஆட்கள் கை தூக்க மாட்டாங்க, அவங்கள அடையாளம் கண்டுகொள்ளுங்க. இவன் பயங்கரமான ஆளுன்னு அடையாளம் பண்ணிட்டு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு பைபிள்ல இருக்கு. நான் சொல்ல போறேன், கேளுங்க. கெட்ட வார்த்தை பேசுற விட்டாச்சா? விட்டாச்சா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேளுங்க. மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இனிமேல் ஆண்டவருக்கு பயந்து அவரை வெளிப்படுத்துவர்களாக வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எப்பிராயீமை பற்றி சொல்றாருங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு. நான் என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன். எப்பிராயீமை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பிராயீம் விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான். Ephraim has joined his idols, so leave him alone. அவனை விட்டுருன்னு சொல்றாரு. அவங்க கூட எசஞ்சிருக்காத, அவனோட ஒத்து ஊதாதேன்னு சொல்றாரு. எப்பிராயீம் யாரு? எப்பிராயீம் அந்த அந்த கோத்திரப்பிதா இல்ல, தேவ ஜனங்களை குறிப்பிடுகிறார், இஸ்ரவேலரை குறிப்பிடுகிறார். நீங்க எப்பிராயீமை போன்றவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான், அவனை விட்டுருன்னு சொல்றாரு. விக்கிரகத்துக்கு கூட நமக்கு பங்கு இல்லை. தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு உறவு, ஒரு தொடர்பு ஒன்றும் கிடையாதாவே. அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஆண்டவருக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு உறவு கிடையாதா? You are not the same as those who don't believe. So don't join yourselves to them. Good and evil don't belong together. Light and darkness cannot share the same room. How can there be any unity between Christ and the devil? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கு இசைவேது. God's temple cannot have anything to do with idols, and we are the temple of the living God. 2 கொரிந்தியர்ல இருக்கு, பாத்தீங்களா? 2 கொரிந்தியர் படிச்சிருக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை படிச்சு பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கு இசைவே கிடையாது. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்களிடம் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பிராயீமை போல இருக்கிறீங்களா? எப்பிராயீமை போல இருக்கக்கூடாது. எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் என்று வேத ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. எப்பிராயீம் விக்கிரகத்தோடு கலந்திருக்கிறார். விக்கிரகம் என்பது உலகத்தை காண்பிக்கிற உலக மக்கள், தேவனற்றவர்கள், புறஜாதியா, தெய்வமயம் இல்லாதவர்கள், பிசாசை வணங்குகிறவர்கள், விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். நமக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு மக்களோட ரொம்ப ஊதிட்டு போக மாட்டோம். நம்ம ஒதுங்கி நடப்போம். We are separated people for God. Hallelujah. நம்ம உலகத்து மக்களை போல ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம உலகத்திலிருந்து தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. எப்பிராயீம் என்ன பண்றான்? அவன் உலக மக்களோடு கலந்திருக்கிறான், விக்கிரகத்தோடு கலந்திருக்கிறான். ஆமா, இணைஞ்சிருக்கிறான். ஐயே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? எப்பிராயீமே, நான் உனக்கு என்ன செய்வேன் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய பக்தி காலையில் உள்ள பனியை போல, விடிய காலத்து வெளிச்சத்தை போல. ஐயே, சூரியனை கண்டு பனி வரைஞ்சு போறது போல உனக்கு பக்தி இருக்குன்னு வருத்தத்தோடு சொல்றாரு. ஐயோ, எப்பிராயீமே, விசுவாசிகளே, நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்க இருந்து யார் வர போறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலக மக்களோட நாங்க கலந்துருக்கிறோம், ஒட்டிட்டு இருக்கிறோம், வரிசைட்டு இருக்கிறோம். நரகத்துக்கு போறவங்க வழியை தேடாதுங்க. எப்பிராயீமை போல இருக்கக்கூடாது. அவன் விக்கிரகத்தோட கலந்துருக்கிறான். அவனுக்கு ஒரு தெளிவில்லை. அவனை விட்டு விலகி அவனை விட்டுருன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்நிய உலகத்திலே அவிசுவாசிகளோட தேவனை பற்றி தெரியாதவங்க
அவங்க இழுப்புக்கெல்லாம் போகக்கூடாதுமா தம்பி. பேபிசாசிகளை வணங்குறவர்கள் இழுப்புக்கு போகக்கூடாது. நம்ம ரூட்ல அவங்க வராங்களா நம்ம வச்சுக்கிடுவோம். அவங்க இழுப்புக்கு போக முடியாது. அவங்கள ப்ளீஸ் பண்ணக்கூடாது, அது நடக்காது. நீங்க அப்படி ப்ளீஸ் பண்ணா பரிசுத்தாவியானவர் துக்கப்படுவார். ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போயிடுவாரு. ஆமா, நீங்க எப்ராயிம் கூட்டமா மாறிடுவீங்க. எப்ராயிம் கூட்டமா இருக்க விரும்புறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு லேவி கோத்திரமா நிக்கணும். லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான கோத்திரம். உங்களுக்கு தெரியல, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற கோத்திரம். எப்ராயிம் உலக மக்களோட விக்கிர வணக்கத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடனே உண்டா? சாமி ஏதாவது உண்டா? ஏதாவது விசேஷம் வருதா? யாராவது கூப்பிடுறாங்களா? விருந்து கூப்பிடுறாங்களா? என்ன நீ உங்களை கூப்பிட்டா எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களா? நான் அதுக்காக ஒரு சிம்பிள் ப்ரேயர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரேயர் பண்ணிட்டா போதும், ஆண்டவர் ஒரு காரியம் செய்திருவார். நீங்க போகாம ஒரு வேலையை பார்த்துருவார். உடம்பு நல்லா இருக்கணும், ஆண்டவர் ராஜ்யம் போகணும்னு மனசு இருக்குன்னா எப்ராயிமை போல இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவரில் பலனடைந்து அவர்களே கட்டப்பட்டு மாளிகையாக எழுப்புவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.